ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான தூய நாமத்தில் அருமையான தேவனுடைய ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, மாதத்தின் முதல் நாளாக இன்று கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் சர்வத்தை உண்டாக்கிய ஆண்டவராகிய இயேசுவினுடைய வல்லமையின் கரம் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதாக. இதுவரைக்கும் நீங்கள் திட்டமிட்ட, நீங்கள் எதிர்பார்த்த, நீங்கள் ஆவலோடு அலைந்து திரிந்த சகல சம்பத்துக்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரம் இந்த நாளில் முதல் உங்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நாளாக இன்று என்னாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தமாக உங்களுடைய இதயத்தில் ஆவியானவர் இதை விதைக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. என் அன்பானவர்களே, இந்த உலகில் எத்தனையோ மார்க்கங்கள், மதங்கள் என்று இருந்தாலும் சர்வத்தை உண்டாக்கிய உயிருள்ள, வல்லமை உள்ள, மகத்துவமுள்ள ஒரு தேவன், ஆசீர்வாதங்களின் தேவனாய் அவர் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, தன் இரத்தத்தால், தனது ஆவியால், தன் ஜீவனை கொடுத்து மீட்கப்பட்ட மக்களை உலகில் உள்ள எல்லா ஜனங்களை விட அதிகமாக ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆகவே தேவ ஜனங்கள் நமது ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பதில் பிரியமாயிருக்கிற தேவனை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு கூட இந்த ஆரம்ப நாளான மாதத்தின் முதல் நாளாய் இன்று முதல் முழு இதயத்தோடு, தேவனே அப்பா, என்னை ஆசீர்வதியும், என் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா, என்னுடைய உடல் சுகத்தை ஆசீர்வதிங்க, என் வேலையை, என் நிலபுலன்களை, வீடு வாசல்களை ஆசீர்வதிங்க, நான் திட்டமிட்ட காரியங்களை ஆசீர்வதிங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் பெறும்படியாக ஆசீர்வதிங்க, உம்முடைய சித்தத்தை நான் செய்து முடிக்க என்னை அக்கினி அபிஷேகத்தால் ஆசீர்வதிங்க என்று சொல்லி பிதாவின் சமூகத்தில் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் முதல் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்கள். சர்வத்தை உண்டாக்கிய தேவன் தனது ரூபத்தின்படி, ஆவியின்படி ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி அவர்களுக்கு தேவன் கொடுத்த முதல் வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் பலுகி பெருகுங்கள், பூமியை மனித குலத்தால் நிரப்புங்கள், இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், ஆளுகை செய்யுங்கள் என்று அதிகாரத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, வல்லமையும் கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று புனித பைபிள் நமக்கு போதிக்கிறது. ஆமென். அன்பானவர்களே, சர்வத்தை உண்டாக்கின நம்முடைய தேவன் ஆசீர்வாதங்களின் தேவன். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாய் அவரை முழு இதயத்தோடு தேடும்போது அதிகாரம், வல்லமை, ஆசீர்வாதங்கள் நமது வாழ்க்கையில் ஆரம்பமாகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். ஆபிரகாமை தேவனாகிய கடவுள் அழைத்த போது, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தால், தன் ஆவியை, தன் ஜீவனை கொடுத்து மீட்கப்பட்ட ஒவ்வொரு மகனையும் மகளையும் எல்லா ஜனங்களை காட்டிலும் கர்த்தர் உயர்ந்த ஆசீர்வாதத்தினால், உயர்ந்த பேரோடு, புகழோடு, மேன்மையான கனத்தோடு, ஆசீர்வாதங்களிலே உச்ச நிலைக்கு செல்லும் உன்னத ஆசீர்வாதங்களால் இன்றைக்கும் தன் ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்தவ நாடுகளை பாருங்கள். இந்த முழு உலகத்திற்கும் அவர்கள் கடன் கொடுக்கிறவர்களாக ஆசீர்வாதத்தில் உயர்ந்திருக்கிறார்கள், ஞானத்தில் உயர்ந்திருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறார்கள், சத்துவத்திலே உயர்ந்திருக்கிறார்கள், பலத்திலே உயர்ந்திருக்கிறார்கள், அறிவிலே உயர்ந்திருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற நாடுகள் தான் உலகத்தில் எல்லா தேசங்களை காட்டிலும் ஆசீர்வாதத்தின் தேசங்களாய், ஜனங்களாய் இருக்கிறார்கள். நாம் ஆராதிக்கிற தேவன்
ஆசீர்வாதங்களின் தேவன். ஆகவே அற்பமானவைகளை விட்டு விடுவோம். பொய்யானவைகளை, மாயானவைகளை, மாம்சத்துக்குரியவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நாம் ஒழித்து கட்டிவிடுவோம். நம்மை உண்டாக்கி, நம்மை ரட்சித்து, நம்மை ஆசீர்வதிப்பதே பிரியமாக இருக்கிற தேவனையே முழு உள்ளத்தோடு கூட நாம் ஆராதிப்போம். முழு பலத்தோடு கூட அவரை நாம் ஆராதிப்போம். ஆம், நம்மை நம் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 32 அதிகாரம் 26 வசனத்தை பாருங்கள். யாக்கோபு கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொண்டு, என்னை நீர் ஆசீர்வதித்தால் என்று உம்மை நான் போக விடவே மாட்டேன் என்று யாக்கோபு தேவனுடைய பாதத்தை பற்றி கொண்டான். ஆமென் அன்பானவர்களே, இந்த ஆரம்ப நாள், மாதத்தின் முதல் நாள், இந்த மே மாதம் ஆரம்ப நாளில் தேவனுடைய பாதத்தை நாம் பற்றி கொள்ளுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. என் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். என் உடல் சுகத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். என் திட்டங்களை, தீர்மானங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். என் தொழில், என் வியாபாரத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்கள் ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். பல ஆயிரங்களாய், லட்சங்களாய் ஆத்துமாக்களால் நாங்கள் பெருக வேண்டும். ஆவிக்குரிய வரங்களினால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உமது சித்தத்தை செய்து முடிக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உம்மை அன்றி ஆசீர்வதிக்கிற ஒரு கடவுள் சர்வலோகத்தில் யாருமே கிடையாது. உம்மை போல தன் பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் உம்மை அன்றி வேறு எதுவுமே உலகில் கிடையவே கிடையாது. ஆகவே தகப்பனே, ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கென்றே எங்களை அழைத்தவரே, யாக்கோபை போல எங்கள் குற்றங்குறைகளெல்லாம் உம்மிடத்தில் அறிக்கையிடுகிறோம். எங்களை மன்னித்து எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதியும். எங்கள் இதயத்தின் வாஞ்செல்லாம் அறிந்தவரே, நீர்தாம் எங்கள் சந்ததியை ஆசீர்வதியும். எங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதியும். இந்த வசனத்தை கேட்டு இயேசுவே, உமது பாதத்தை பற்றி கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் அளவில்லாமல் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதுவே உமக்கு மகிமை கொண்டு வரும் காரியங்கள். இந்தியா முழுவதும் ஒரு பெரிய ரட்சிப்பின் ஆசீர்வாதம் வர வேண்டும். புதிய அரசாங்கத்தின் வழியாக ஒரு மாபெரும் ரட்சிப்பின் அபிஷேகம் இந்தியாவெங்கும் வளர வேண்டும். இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரிகளும், மிஷினரிகளும், போதகர்களும், பிரசங்கிமார்களும், விசுவாசிகளின் சந்ததிகள் பெருக வேண்டும். ஆசீர்வாதத்தில் ஜனங்கள் உயர வேண்டும். சபைகள் பெருக வேண்டும். ஆத்துமாக்கள் லட்ச லட்சமாய் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்கள் சபைகளுக்கு நீர் தர வேண்டும் அப்பா. நம்மை முழுவதுமாக இந்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோமா? இன்று முதல் நம்மை நாம் முழுவதும் தாழ்த்துவோம். அன்பின் பரலோக பிதாவே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, அதாவது மீட்கப்பட்ட ஜனங்களை ஆசீர்வதிப்பதே, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை ஆசீர்வதிப்பதே, நீ தெரிந்து கொண்ட ஒவ்வொரு மகனையும் மகளையும் தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியமாய் இருந்ததே அப்பா. இதோ இந்த மாதத்தின் முதல் நாளாகி இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு திட்டத்தையும், தீர்மானத்தையும் ஆசீர்வதியும். ஆயுசு காலங்களை ஆசீர்வதியும். உடல் சுகத்தை ஆசீர்வதியும். கர்ப்பங்கள் திறந்து ஆசீர்வதியும். திருமண ஆசீர்வாத கதவுகளை திறந்தருளும். அபிஷேகத்தால் சபைகளை நிரப்பி ஆண்டவர் உத்தம ஊழியக்காரிகளை அளவில்லாமல் ஜனத்திரள்களால் நிரப்பி ஆசீர்வதியும். ஆண்டவரே, உழைக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்மை தேடுகிற ஒவ்வொரு மகனையும் அளவில்லாமல் ஆசீர்வதியும். மகிமைப்படுவீராக. இந்த ஆசீர்வாதங்கள் சந்ததி சந்ததியாய் தொடர்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.